மார்ச் 21 சென்னையில் திராவிடர் பெரியார் கழகம் நடத்தும் தந்தை பெரியாரால் தலை நிமிர்ந்தோம் கருத்தரங்கம். நேரம் மாலை 5 மணி. இடம் தமிழ் இணைய கல்விக் கழக அரங்கம், கோட்டூர்புரம், அண்ணா நூற்றாண்டு நூலகம் அருகில். இந்த வீடியோல ஒரு மிகவும் முக்கியமான ஒரு முதுபெரும் கலைஞர் அவருடைய வாயை திறந்து முத்தான கருத்துக்களை உதிர்த்திருக்கிறார். அந்த முத்துகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, அவருடைய அரசியல் புரிதல் என்ன, அவருடைய சமூக புரிதல் என்ன அப்படிங்கிற என்னடா ஈரியா பேசுறதுக்கு சும்மா சாப்பிட்டு எதை பத்தி பேச போறா? இந்த நடிகர் சியாம்னு ஒருத்தர் இருக்காருல, முதுபெரும் நடிகர், முதுபெரும் நடிகர், அவர் ஒரு முத்தான கருத்தை உதிர்த்திருக்கிறாரு. அது முத்து எவ்வளவு பாலிஷா இருக்குன்னா பேசியானும். இப்ப கள்ளத்துக்கு நேரத்துல ஏன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு சாயந்தர நேரத்துல? இதுதான் சொல்றது, இந்த முதலாளிகளே இப்படித்தான். முதலாளித்துவம் என்ன இருக்கு பார்த்தீங்களா, இது இப்படிதான் செயல்படும். பேசியானுமா? பேசிடுவோமே என்ன அப்படியா? ஆமா, தேவையில்லை பாஸ், அப்படி தேவையில்லை. இல்லாத ஒரு விஷயத்தை திருப்பி 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 அதே ஓகே. ஒரு பாதிப்பு, ஒரு படம் பண்ணலாம். அப்படி ஒரு படம் உன்னோட லாபி. இப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன்னா எனக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தையும் எனக்குள்ள இருக்கிற ஒரு பாதிப்பையும் நான் பார்த்த ஒரு தப்பையும் வெளியேப்படுத்துவேன். நான் பண்ற படம் எல்லாமே அப்படியே இருந்துச்சுன்னா இதுதான் ஒரு பேசின பேசியானுமா? போதா எவ்வளவு பெரிய மேட்டர் பேசி வச்சிருக்காப்புல. அப்படியா? பேசியானுமா? கண்டிப்பா பேசணும். கள்ளத்துக்கு நேரத்தை ஏன் டிஸ்டர்ப் பண்றதெல்லாம் இதெல்லாம் விஷயமாயா? இவ்வளவு முக்கியமான மேட்டர் பெனால்டி வச்சிருக்கிறாந்தாலே இது பேசுறது இல்லையா? ஏன்னா புரியாம பேசி வச்சிருக்காப்புல. இதெல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்க முடியுமா? நம்ம பேசி ஆகணும். அப்படியா? பேசியே ஆகணும். சரி, ஓகே. ஏன்னா தலைவர் என்ன சொல்றாருன்னா, இல்லாத ஒரு விஷயத்த போய் ஏன் எடுத்துட்டே இருக்கிறீங்க? இல்லாத விஷயம் எது? இல்லாத விஷயம் மாரி செல்வராஜும் பாரஞ்சிதனும் எடுக்கிற படங்களும் அவங்க பேசுற அரசியல் இல்லாத விஷயம், இல்லாத அரசியல் அப்படிங்கிறாப்புல. இப்ப நம்ம இவர் எந்த உலகத்துல, அதாவது முதல் விஷயம், இந்த நடிகரை இவரை நம்ம இந்த இடத்துல இப்படி அவருக்கு நம்ம பஞ்சாயத்து போட்டோம்னு நான் நினைச்சு பார்க்கல. ஏன்னா ஆளு பார்க்க ஒரு மாதிரி இதா இருப்பாரா, ட்ரெண்டியான ஆளு, புதுசா வந்த ஹீரோ, ஒரு கொஞ்சம் புதுசா ஆளு கொஞ்சம் பொழப்பா இருக்காப்புல. சரி, கொஞ்சம் நல்ல மனுஷனா இருப்பாப்புல, ஒரு முற்போக்கான ஆளா இருப்பாரு அப்படின்னு நினைச்சா இந்த மாதிரி பீஸுகளை கொடுத்து மண்டையிலே கொட்டி விட்டோம்னா சரியா போயிடும். ஒருத்தர் பார்க்க பல படம் இருந்தானா அவர் எல்லாம் தெரிஞ்சவன் அப்படிங்கிறது இல்ல. அப்படி இருப்பா நினைச்சா கடைசியில இது உங்களை யார் நினைக்க சொன்னா? இதுவும் பூமரா வந்து பழுத்த பூமரா வந்து சரியான பூமரா. எனக்கு எப்படி தெரியும்னா, இயற்கை படத்தை இந்த ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்து இவர் ஒரு கேரக்டர் பண்ணி காதல் வந்தா சொல்லி ஒரு அந்த படம் தான் உயிரோடு இருந்தா வருகிறே, அந்த படத்துல உள்ள பாட்டு வேற பாட்டு தான். அந்த இப்படி கட்டையில இப்படி பகுமானமா மண்ணிலே நீராக மனம் பெட்ட வெளியிலே வாடுதடி, சுட்ட மண்ணிலே மீனாக மனம் வெட்ட வெளியிலே பாடுதடி, கண்ணீர் கலந்து கடலீர் மட்டம் ஏறுதடி. ஐயோ, வீடியோ பண்றோமா? கடலை சாப்பிடுங்க. அந்த படத்துல உள்ள பாட்டு நடிச்சவர். அவரு எஸ்பி ஜனநாதன் நடிச்சிருக்காருன்னா, அப்பா அப்ப செட்டில் எவ்வளவு அரசியல் விவாதங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு புரிதல்கள் இருக்கு. ஏன்னா இந்த இலக்கிய வட்டத்திலையும் சரி, இந்த சினிமா சார்ந்து பேசுறவங்களும் அந்த வெண்ணிற இரவுகள் அந்த புக்கை தழுவுனதான் அந்த இயற்கை படம். பல டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது, பல படங்களா எடுத்திருக்காங்க பல மொழியில. ஆனா சிறந்தது அப்படின்னா இயற்கை தான். அந்த அளவுக்கு ஒரு புரிதலோட அவ்வளவு சூப்பரா படம்லாம் பண்ணியிருப்பாரு. அப்போ அப்பேற்பட்ட நபர் கூட ஒருத்தர் வேலை செஞ்சிருக்காங்கன்னா அவன் சாதாரணமான இருப்பானா அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம்லாம் இருந்தது. மொத்தத்தையும் ஆள் சுக்குநூறா உடச்சு விட்டாப்ல. பூமர் ஆயிட்டாப்ல. சிம்பிளி பூமரா தான் இருந்திருக்காப்ல. அப்படி சொல்றீங்க. இவர் என்ன சொல்றாரு, மாரி செல்வராஜ் பேசுறதோ அவர் ரஞ்சிதனம் பேசுறதோ இல்லாத ஒரு அரசியல். சும்மா எப்ப பார்த்தாலும் இப்பெல்லாம் யாரு ப்ரோ ஜாதி சுத்தி சுத்தி விக்ஸுங்கிற சுத்தி எழுதி இருக்காப்ல. அது மட்டும் இல்ல, ஒன் டைம் ஓகே. அந்த ஒன் டைம் மேட்டருக்கு நான் அப்புறம் வரேன், அந்த ஓடிபி மேட்டருக்கு நான் அப்புறம் வரேன். இல்லாத பிரச்சனை, ஒரு இல்லாத விஷயம் எங்க இல்லாத விஷயம்
இப்போ ஒண்ணும் இல்ல, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பீஸ் பரவல்ல வந்துட்டு போயிருக்கு, ஒரு நாள் பரவல்ல வந்ததுக்கு என்னமோ பெரிய தேச தயவு செஞ்சு அவரெல்லாம் வந்து இவனோட கம்பேர் பண்ணாங்க. ஒரு ஒப்பிட்டு கூட அதெல்லாம் பேசக்கூடாது நம்ம, சரியா? அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளு அவருங்கிறனால ஐ கண்டம் யூ, ஓகேவா? அவனுமா பெரிய விடுதலை போராட்ட வீரர் மாதிரி, ஒரு தியாகி போல, இல்ல ஒரு சமூக நீதிக்கு எதுவும் வந்துட்டு அப்படியே தலைவர் எத்தனை துரோகங்களை சந்தித்திருப்பான் தலைவன். என்ன பாட்டுது? பிரபாகரன் பாட்டு. யாரோட பாட்டை யாருக்கு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? அந்த ரேஞ்சுக்கு கொண்டாடுறாங்க. அவன் யாரு? ஒரு கொலை குற்றவாளி, ஆமாவா இல்லையா? கன்விக்டட். பார்த்து பேசணும். ஒரு பையன் எது யாரை கொன்னா? எது வந்து ஆணவ கொலை பண்ணானா இல்லை காதலிச்சு யாரையாவது கொண்டானா? கிடையாது. ஒரு 2 கிளாஸ்மேட்ஸ், ஒரு பையனும் பொண்ணும் ஒரே வகுப்புல படிச்சவங்க லவ் பண்ணாங்க. அதனால லவ் பண்ணாங்களா? லவ் எல்லாம் ஒன்றும் பண்ணல. இவர் வந்து கல்லூரியில சர்டிபிகேட் வாங்குறதுக்கு படிச்சு முடிச்சா டிகிரி சர்டிபிகேட் வாங்குறாரு. வாங்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு போவோமேனு ஒரு கோயிலுக்கு போறாரு. அந்த கோயில்ல அவங்க கூட படிச்ச ஒரு பொண்ணு, அவங்களும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஒரு பொது இடத்துல பார்க்குறோமே அப்படின்ற ஒரு மரியாதை நிமித்தமாக பேசிட்டு கிளம்புறாரு. அப்படி பேசுனதுக்காக பொது இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து அவன் பேசிவிட்டான். அந்த பொண்ணு வந்து எங்க சாதி பொண்ணு, நீ எப்பறம் என் சாதி பொண்ணோட நின்று பேசுவ? பேசுனதுக்கு 26 வெட்டு அவரோட உடம்புல இருந்திருக்கு. 26 இடங்கள்ல காயம், தலை தனியா துண்டிக்கப்பட்டு, அந்த தலையில நாக்கு தனியா இவ்வளவு கொடூரமா கொண்டிருக்கான். நீ எப்படி பேசலாம் அப்படின்னு. இது வந்து இல்லாத சம்பவமா? அவனை தூக்கி கொண்டாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் பட்டியல படத்துல ஒரு பையன் பைக் வாங்கினான்னு சொல்லி புல்லட் வந்து எனக்கு முன்னாடியே ஓட்டிட்டு போறான்னு சொல்லி வெட்டினது இதே ஊருக்குள்ள. எது அதாவது சரி, உன் வீட்டு பெண்ணு கூட பேசினாதான் தப்பு. நான் என் கை காசை போட்டு எனக்கு வண்டியை வாங்குறேன் அப்படின்னா அங்க கையை வெட்டுறான். சரி, இதுவும் வேண்டாம். நான் என் கை காசை போட்டு நான் பைக்கு கூட வாங்கல, எனக்கு தேவை, எனக்கு படிக்கிறேன் அப்படின்னு சின்னதுரை வந்து ஒடுக்குறீங்க. நான் படிச்சு முன்னேறி நானே எங்க ஒரு பொழப்பு தேடி போய்க்கிறேன், படிச்சுக்கிறேன், இந்த சிக்கலாத்தையும் உடச்சு நானே வெளில வரேன் பாரு அப்படின்னு படிக்கிறேன். என் தேவைக்கு நான் படிக்கிறேன்னு போனா என்ன விட எப்படி நல்லா படிக்கிறேன்னு வெட்டுறாங்க. சின்னதுரையை வெட்டினாங்களா இல்லையா? இப்ப இது இல்லாத பிரச்சனையா? எது இல்லாத பிரச்சனை? இல்லாத பிரச்சனை ஒன்னே ஒண்ணுதான், இவருக்கு மூளைங்கிறது இல்ல அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. அதனால வந்து அது நாகரிகமா இருக்காது. இல்லாதது அப்படின்னா இந்த நடிகருக்கு, முதுபெரும் நடிகருக்கு புரிதல் இல்லை. என்ன படிக்க விட மாட்டேற, பைக் விட மாட்டேங்கிற, பழக விட மாட்டேங்கிற, லவ் பண்ண விட மாட்டேற, கல்யாணம் பண்ண விட மாட்டேற, இவ்வளவு பிரச்சனை இன்னைக்கும் இருக்குது. இதாவது என்னைக்கு இல்லாத பிரச்சனை செவ்வாய் கிரகத்துல இருந்து இருக்கீங்களா? இல்லாத பிரச்சனை எனக்கு புரியல. எனக்கு எங்க சரி, இது தமிழ்நாடு அளவுல இந்த சிக்கல்லாம் இருக்கு அப்படின்னா இந்திய அளவுல என்ன நாடுது? ஒண்ணும் இல்லை. ராமர் கோயில் கட்டுவதுதான் பாஜகவினுடைய இந்த RSS கும்பலுடைய பெருங்கனவுன்னு சொன்னானு, கட்டி விட்டானு. கட்டினது ராமர் எல்லாரையும் அரவணைத்து சொல்றாரு. இந்த கம்பர் எழுதியிருப்பாரு, குகனோடு சேர்ந்து ஐவரானோம், குகனையும் சேர்த்து அவனும் என் தம்பிடா, நாங்களுமே 5 பேர் அப்படின்னு சொல்றாரு. எல்லாத்தையும் அவர் வேட்டுவர். இருந்தாலும் நான் அவரை வந்து பாசத்தினால், என் மீது உள்ள பக்தியினால், அன்பினால் நான் அவனை தம்பியா ஏத்துக்கிறேன்னு சொல்றான். அந்த ராமருக்கு கோயில் கட்டுறாங்க. கோயில் கட்டுறதுக்கு பட்டியலின மக்கள் பணம் கொடுத்தா அந்த பணத்தை வேணாம்னு ரிஜெக்ட் பண்றான். ரகுத்து நடந்துச்சா இல்லையா? இது இல்லாத நடந்துச்சு. காதுக்கே வரல. ராஜஸ்தான்ல இந்த சம்பவம் நடந்துச்சு. அவங்க வந்து பிரசாதத்துக்காக, இன்னும் சில விஷயங்களுக்காக அந்த ராமர் கோயில் கட்டுமானத்துக்கு பணம் கொடுக்குறாங்க. வேண்டாம், அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க, அவங்க ரொம்ப உழைக்க மக்கள், அவங்க காசை வாங்கி நம்ம இது கட்டணும், அதனால வாங்கியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. சொன்னா 7ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் இல்ல அப்படி யாரும் முடிவு எடுக்கூடாது. அந்த அளவுக்கு வேணாம், முடிவு எடுக்கூடாதுன்னு சொல்றேன். சொன்னா புரிஞ்சுக்குவாரு. அந்த அளவுக்கு உள்ள நம்மளுதான். அப்படியா? அவர் புரிதல் எந்த அளவுக்கு, அவர் புரிதல் புலிங்கிறதுக்கு நான் பின்னாடி வரேன். இப்படி பட்டியலின மக்களுடைய காசு, தீட்டுப்பட்ட காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்குற நாட்டுல இருந்துகிட்டு இல்லாத பிரச்சனை எங்க? இல்லாத பிரச்சனை முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், அவருக்கு ஜெகநாதர் கோயில் இல்லையா, அவருக்கு என்ன மாதிரியான மரியாதை கிடைச்சது? படிக்கட்டுல சூட ஏத்தி விட்டு அனுப்பி விட்டாங்க. நாட்டினுடைய முதல் குடிமகன் பாவரு, அவருக்கு என்ன நடந்துச்சு? சரி, முன்னாடி இருந்தவர் விடுங்க, இப்ப இருக்கிறாங்களே திரௌபதி முர்மு, அவங்க நாட்டினுடைய முதல் குடிமகள். அவங்களுக்கு ராமர் கோயில் பிரான் பிரதிஷ்டா போய் பிரதிஷ்டை பண்ணாங்களே, அன்னைக்கு அவங்களுக்கு என்ன இன்விடேஷன் இல்லப்பா, அவங்களுக்கு கூப்பிடல. அவங்கள ஏன் அது
புதிய நாடாளுமன்ற கட்டணம் சென்ட்ரல் விஸ்டா, அதுக்கு ராஜ்பவனுடைய அபிஷியல் வெளியீடு என்ன சொன்னாங்க, எங்களுக்கு புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்புக்கு அபிஷியலா எந்த அழைப்பும் வரலன்னாங்க. எதனால அவங்களை வந்து நாடாளுமன்ற திறப்பு விழா கூப்பிடவே இல்லை? அங்க யார் யார் வந்தா? இங்க இருந்து சைவ மடாதிபதிகளை கூப்பிட்டு போறாங்க, வேற வேற மடங்கள்ல இருந்து சாமியார்கள்லாம் வர்றாங்க, எல்லாத்தையும் கூட்டு போய் பாடுறாங்க. ஆனா முதல் குடிமகள் நாட்டுடைய குடியரசுத் தலைவர் அவங்களுக்கு வந்து அழைப்பு இல்லைன்னா என்ன காரணம்? எது இல்லாத பிரச்சனை? எது இல்லாத பிரச்சனை? ஒன்னே ஒண்ணுதான், மண்டையில மூளை. அது மட்டும்தான் இப்ப இல்லாத பிரச்சனையா இருக்கு. சரி, இன்னொன்னு வராரு, நீங்க சொன்ன விஷயம், ஒரு முறை படம் எடுத்து பிரச்சனை இருக்கு, ஒரு முறை சொல்ல அப்படி கூட சொல்லல, ஒன் டைம் ஓகே, அது ஓகே, ஏதோ சொன்னீங்க, கருத்தை சொன்னீங்க, அப்படியே எல்லா டைமும் நீங்க யாரு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க? அதேதான், நீ யாரு பாஸ்? நீ யாரு? ஒரு தடவை நீ பண்ணிக்க, ஒரு தடவை பேசுங்கன்னு பர்மிஷன் கொடுக்குறது நீ யார்? ஹூ ஆர் யூ? தெரியல. நம்மளும் இப்ப எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு இந்த மாதிரி அவர் கேட்கும்போது. கேளுங்க. இல்ல, நீங்க தான் ஒரு தடவை ஹீரோவா நடிச்சிட்டீங்களே, நீங்க எதுக்கு ஒரு அங்கிள் வேஷம், ஒரு பெரியப்பா வேஷம், ஒரு தாத்தா வேஷம், ஒரு மாமனார் வேஷம் போடக்கூடாது? ஏன் நான் ஹீரோவா தான் நடிப்பேன், ஏன்னா இப்பெல்லாம் நீங்க படம் நடிக்க, ஒரு படம் ஹீரோவா நடிச்சிட்டீங்க, இன்னொரு படம் இப்பெல்லாம் நீங்க படம் நடிக்கிறது இல்ல. ஏன்னா நீங்க வந்து நடிச்சா நான் எனக்குன்னு ஒரு மெஜஸ்டிக் இருக்குங்க, எனக்கும் இமேஜ் இருக்குங்க, அந்த கேரக்டர் தாங்க நடிப்பேன் அப்படிங்கறதுனாலதான் நடிக்கல. இல்லைன்னா நிறைய கேரக்டர் வந்து வந்திருக்குமே, உங்களுக்கு நடிக்க வேண்டியது தானே. அப்ப உங்களுக்கு ஒரு இமேஜ் இருக்குது, நான் இதைத்தான் நடிப்பேன், இதைத்தான் நடிக்க மாட்டேன்னா, as a professional நீங்க இவ்வளவு கிரைட்டீரியா வச்சிருக்கும் போது, நான் ஒருத்தன் என்னுடைய வாழ்க்கை, நான் என்ன எடுக்கணும், நான் என்ன சாப்பிடணும், நான் எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு தலைவா? என் வழியே இத்தனை முறை தான் சொல்லணும், என்னுடைய அனுபவத்தை இத்தனை முறை தான் பகிரணும்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? யாரு பாஸ்? ஆமா, அவருக்கு இருக்கிற கதைக்கு, இங்க நடக்கிற பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் பத்தாது. இன்னும் பல மாதிரி சிலராஜ் வரணும், இன்னும் ரஜித் வரணும். இதுக்கு முன்னாடி வி சேகர் எடுத்திருப்பாரு, அதற்கு முன்னாடியோ அதற்கு பின்னாடியோ எத்தனை சமூக நீதி கருத்துக்கள் சார்ந்த படங்கள் வந்திருக்கு சொல்லணும்ல. சேரியில இருக்கிறவனால ஹலோ சிஎம் புகழேந்தீங்களா, சேரியில இருக்க பசங்க எங்களுக்கு கிண்டல் பண்றாங்க இப்படின்னு தானே வந்துருக்கு கதை. ஏன் கொஞ்ச நாள் பாரு, இத்தனை வருஷம் அப்படிதானே, சேரியில இருக்க ஒருத்தவனால இப்படி கையை கட்டிட்டு தான் நிக்கணும், இப்படி குனிஞ்சுதான் நிக்கணும் தானே இருக்கு. கொஞ்ச நாள் அவன் சரி கேட்டு போயேன், என்ன பிரச்சனை உனக்கு? பார்க்க பிடிக்கலன்னா கண்ணை முடிக்கன்னு தான் சொல்லணும், வேற என்ன சொல்லணும்? இல்ல சொல்ல கூடாது, இல்ல சொன்னா புரிஞ்சிக்கக்கூடிய ஆள் தான்டா. அப்படியா? மதுரைக்காரர் தான், மதுரைக்காரரு சொன்னா புரிஞ்சுக்கூடிய நம்ம ஆளுதான் அவரு. ஏதோ சகவாசம் சரியில்லாம இப்படி பேசினதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவர் எஸ்பி ஜனநாதன் சார் இருக்கார்ல, அவர் இருந்திருக்கணும், அவர் இருந்திருந்து இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அவரு கேட்டு இப்பயே இப்ப இந்த கட்டு வைரல் தான். சம்பந்தப்பட்டவங்களுக்கு இந்த கட்டை பார்த்தாலே அவருக்கு போன் பண்ணிருப்பாங்க, ஏன்பா இப்பெல்லாம் பேசுற, இதெல்லாம் சரியா அப்படின்னு போயிருக்கும், பதில் போயிருக்கும் அவருக்கு. இவரு எந்த அளவுக்குன்னா தாவேக்காவினுடைய அறிவிக்கப்படாத ஒரு செய்தி தொடர்பாளர் கூட தான் செயல்படுறது. அவரு எந்த அளவுக்குன்னு வச்சுங்களேன், அதாவது தாவேக்கா ஆதரவுங்கிறது இருக்கலாம், ஒரு தாவேக்காரன்னா பேசக்கூடாதா, அவனோட ஒரு ஆக்டர் அப்படின்னு கேட்கலாம், பாக்குறவங்களுக்கு கேட்க தோணும். அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. இவர் எந்த அளவுக்கு செய்தி தொடர்பாளர்னா, விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்கறதே லூசுத்தனம். எப்படி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பிரஸ் மீட்டை எப்பப்பா கொடுப்பேன்னு நாங்க கேட்டோம்னா அதுக்கு பேர் லூசுத்தனமா? அது பாக்குறீங்களா? அந்த கட்டை போட்டு விடுங்க. இப்போ என்னமோ ப்ரெஸ்ஸை சந்திக்க சொல்லுங்க, யோ அவருக்கு தெரியும் என்ன பண்ணோம் எப்போ பண்ணோன்ட்டு, ஏன் கத்தினே இருக்கீங்க எல்லாரும் லூசு மாதிரி அப்படிதான் நான் பார்ப்பேன். அதாவது பண்ணையாரே எப்போ ப்ரெஸ் மீட்டை சந்திப்பீங்கன்னு நம்ம கேட்டா அதுக்கு பேர் லூசுத்தனமா? அரசியல் தலைவரா மீது என்ன அரிசி புடைக்கிற வேலைன்னு கேட்கறேன். ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறத விட வேற என்ன ஹார்வெஸ்டிங் பிசினஸ் சொல்லு. அவருக்கு வந்து ஓகே, அவருக்கு தெரிஞ்ச அரசியல்ல இருந்து அவர் சொல்றாருன்னு வச்சுப்போமே, ஒரு இமேஜ் பில்டப் அரசியல் இருந்து சொல்றாப்ல. நான் என்ன கேட்கறேன், விஜயை பத்தி பேசுனா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது, விஜயை பத்தி பேசுனா நீங்க இவ்வளவு இரிட்டேட் ஆகுறீங்களே, அதே மாதிரி தானே எல்லாருக்கும் இருக்கும். தான் வழியே ஒருத்தர் பேசும்போது, தான் வழி சம்பந்தப்பட்டதை வந்து பேசும்போது உங்களுக்கு இரிட்டேட்டிங்கா இருக்குதா? இல்ல, ஆமா, இது ஆக்சுவலா நல்ல பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்,
ஒரு முறை அந்த படத்தை எடுத்துருங்க, அது 2 times 3 times வேணாம். பார்க்க முடியலங்க. உங்களுக்கு பார்க்க முடியலன்னா ஒரு படத்தை இப்படிதான்டா நான் வாழ்ந்தேன், என்னுடைய வழிகள் இப்படிடா, நான் வாழ்ந்த அனுபவங்கள் இப்படிடா, எனக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்ததுடா, எனக்கு இவ்வளவு அநீதிகள் நடந்ததுடான்னு நான் சொல்றதே உனக்கு இரிட்டேஷனா இருக்கு. அவ்வளவு கொடுமையான வாழ்க்கையை நான் வாழ்றேனே, எனக்கு எவ்வளவு இரிட்டேஷன் இருக்கும். அப்ப நான் அதை பதிவே பண்ணக்கூடாது. இத்தனை வருஷமா அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பிரச்சனையா இருக்கும். 2000 வருஷமா நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப எனக்கு எப்படி இருக்கு? இப்படி சொல்ற ஆட்கள் இங்கதான் கேரளா ஃபைல்ஸ் வருது, இங்கதான் வந்து அனிமல்னு படம் வருது, அதெல்லாம் படத்தை சாவான்னு படம் வருது, அமரன் படம் வருது, எல்லா படமும் இங்கதானே வருது. இதுக்கெல்லாம் அதை பண்ணும் போது படத்தை படமா பாருங்க பாஸ். அதை போய் ஏன் பாஸ் இப்படியா இப்படி ஒரு ஆங்கிள் ஏன் பாஸ் கிரிட்டிசைஸ் பண்றீங்க? அப்ப இந்த படத்தை படமா பார்த்துருப்போங்க, அவ்வளவுதானே. அதையெல்லாம் படமா பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இதை ஏன் படத்தை படமா பார்க்க தெரியல? இவர் வெறுமனா வந்து விஜய் ஆதரவாளர் இல்ல வந்து இப்படியான கருத்தை சொல்லிட்டார், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இவருக்கான ரிப்ளை கிடையாது. வெறுமனே இவர் பேசிட்டார், இவரை மார்க் பண்ணணும் அடிக்கணும், அதெல்லாம் எண்ணமே கிடையாது. இப்படியான கருத்தோட்டம் கொண்ட எண்ணம் கொண்ட நபர்கள் பலரும் இருக்கக்கூடும். அவர்களுக்கான பதிலோ விளக்கமோ தான் இது. இன்னும் ஒன்றிய அலுவலகங்கள் அவர் நம்மளுதான் ஓகேவா சொன்னா திருத்திக்குவாப்புல மதுரைக்காரர் தான். திருத்திக்கிட்டா சந்தோஷம் தான். இன்னைக்கும் ஒன்றிய அரசுடைய அலுவலகங்கள்ல நமக்கு போதிய பிரதிநிதித்துவம் இல்லை. ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களான நமக்கு போதிய வந்து பிரதிநிதித்துவம் கிடையாது. ஒன்றிய அரசு அலுவலகங்கள்ல கிடையாது, இந்தியன் ரயில்வேஸ்ல கிடையாது. இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். எந்த இடத்துலையுமே நமக்கான பிரதிநிதித்துவம் இல்லைன்னு நம்ம பேசிட்டு இருக்க நேரத்துல இந்த சாரிய சிக்கல்லையோ இந்த ஏற்றத்தாழ்வுகளையோ குறித்து பதிவு பண்ணா உங்களுக்கு வந்து இரிட்டேஷன் ஆகுது, கொட்டாயுது. கடைசி உள்ள மனிதன் ஜனநாயகப்படும் முறை, கடைசி உள்ள மனிதன் சமத்துவத்தை ஏற்றுக்கொள்ளும் முறை, கடைசி உள்ள ஒரு மனிதன் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் சுதந்திரமாக இருக்கும் முறை. மாரி செல்வராஜர்களும் ரஞ்சித்துகளும் வந்து கொண்டே இருப்பார்கள். படத்தை எடுத்துக்கொண்டே இருப்போம், அதை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம். எரியுதுன்னா 12ஆம் நம்பர்ல வச்சுங்க.